சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நான் உன்னை கவனித்து கொண்டு தான் இருக்கின்றேன். இப்பொழுதெல்லாம் எதையோ இழந்தது போல், எதையோ பெரிதாக பறி கொடுத்தது போல் அமைதியாகவும் தனித்தும் இருக்கின்றாய். என் குழந்தையே, உன் முகத்தில் சிரிப்பு இருக்கின்றது, ஆனால் அது வெறும் உதட்டளவில் மட்டுமே இருக்கின்றது. உன் உள்ளத்தில் எப்பொழுதும் ஏதோ ஒரு யோசனை இருந்து கொண்டே இருக்கின்றது. உன்னுடைய உறவுகளும், உன்னுடைய நட்புகளும், உன்னுடைய குடும்பத்தாரும் உன்னிடம் பேசும் பொழுது உன் உதடு மட்டுமே பதில் அளிக்கின்றது. ஆனால் உன் உள்ளமும் மனமும் ஏதோ ஒரு சிந்தனையில் தான் இருக்கிறது. எதற்காக இவ்வளவு கஷ்டங்களை உன் மனதினுள் சுமந்து கொண்டு நீ இருக்கின்றாய்? எதுவாக இருந்தாலும் என்னுடைய பாதத்தில் சமர்ப்பித்து விடு. மற்றவை அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். பிரச்சனையை பார்த்து பயப்படாதே, ஓடவும் செய்யாதே. நீ பிரச்சனைகளை மிக அருகில் வைத்தால் அது பெரிதாகவும் பாரமாகவும் இருக்கும். நீ தூரத்தில் வைத்து பார், மிக சிறியதாகவே இருக்கும். நீ தூரத்தில் வைத்து பார், மிக சிறியதாகவே இருக்கும். உன்னோடு ஒப்பிட்டு பார்க்கையில் இவ்வுலகை எந்த பிரச்சனையும் பெரிதாக இல்லை குழந்தையே. உன் வாழ்க்கையில் பல ஏமாற்றங்களை, துக்கங்களை, கஷ்டங்களை, துரோகங்களை, வேதனைகளை அனைத்தையும் நீ பார்த்து அழுது விட்டாய். இப்பொழுது மட்டும் இவர் இடிந்து போய் உட்கார்ந்து விட்டாய். குழந்தையே, கவலைப்படாதே. உனக்கு பக்கபலமாய் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். ஒன்றை மட்டும் புரிந்து கொள். மனித உலகில் யாருக்கும் உண்மையாக இருந்தாலும் இறுதியில் ஏமாற்றம் என்பது உனக்குத்தான். வாழ்க்கையை புரிந்து நடந்து கொள். இப்பொழுது சொல்கின்றேன், உன் பிரச்சனையை அனைத்தும் தீர்த்து வைக்கப் போகின்றேன். எது என்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எது வந்தாலும் என்னை மீறி எதுவும் நடக்காது என்று தீர்க்கமாக நம்பு. அனைத்தும் நன்மைக்கே என்று தீர்க்கமாக நம்பு. என் குழந்தையே, உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகு. உன்னை பொக்கிஷமாக நினைப்பவர்கள் இருப்பார்கள். அவர்களிடம் இணைந்து பயணத்தை தொடங்கு. உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடம் இருந்து விலக்கினில். குழந்தையே, பொருள் ஆனாலும் சரி, உறவு ஆனாலும் சரி, அதையே நினைத்து உடலையும் உள்ளத்தையும் வருத்தி கொள்ளாதே. அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டும். எதை கண்டும் அஞ்சாதே. உன்னை காக்க நான் இருக்கிறேன் என்று நீ உன் மனதில் வைத்துக்கொள். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.